2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சரியா 4 நாட்கள் தான் இருக்குது. ஆமா, இன்னைக்கு 19 தேதி, 23ஆம் தேதி நம்மளுடைய ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய நாள். அப்போ நம்ம தொடர்ச்சியாட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா தான் காணொலிகளை போட்டுட்டு இருக்கிறோம். இனிமேலும் அதை தான் செய்வோம். நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா தான் நம்ம காணொலிகள் போடுவோம். ஏன் அப்படின்னா, நல்லவர்கள் பக்கம்தான் நம்ம இருப்போம் எப்பவுமே. தீயவர்கள் பக்கம் நம்ம எப்பவும் இருக்க போறது கிடையாது. அந்த வகையில திமுக, அண்ணா திமுக, விஜய் இந்த கும்பல்கள் எல்லாம் போலியானவர்கள், மக்களை ஏமாற்றுபவர்கள் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எவ்வளவு இருக்குது. அதாவது இந்த 2026 இன்னைக்கு வரைக்கும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா, உண்மையை பார்க்க போனா நாம் தமிழர் கட்சி தான் டாப்ல இருக்குது, லீடிங்ல இருக்குது வளர்ச்சியில். ஆனா அதை குறைத்து மதிப்பிடும் வகையில இந்த ஊடகங்கள் இருக்கிறாங்க இல்லையா, விபத்து ஊடகங்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சில ஊடகங்கள் என்ன பண்றாங்க, அண்ணா திமுகவில் டாப்ல வைக்கிறாங்க, அப்புறம் திமுக, அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம், கடைசியில 0 இல்லைன்னா 0.2 இப்படி நாம் தமிழர் கட்சியை வைக்கிறாங்க. ஒரு சில பத்திரிகைகள் ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியை லிஸ்ட்ல வைக்கிறது கிடையாது. இப்படி காசு வாங்கிக்கிட்டு, ஏண்டா உங்களுக்கே தெரியும் எந்த கட்சி டாப்ல இருக்குது. நம்ம இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வளர்ந்துட்டு வர கட்சி எது, களத்துல நிற்கக்கூடிய கட்சி எது, போட்டியில முன்னேறி வரக்கூடிய கட்சி எது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் காசை வாங்கிக்கிட்டு இப்படிலாம் ஒரு பொழைப்பு உழைக்கணுமா? அவங்க கொடுத்த காசை விட நான் அதிகமா தரேன், வேற வேலை செய்யறீங்களாடா? சரி, ஒரு வேலை நம்ம ஒரு கதைக்கு வைப்போமே, ஒரு வேலை நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைச்சிட்டுனா நீங்களா நாண்டுகிட்டு செத்துருவீங்களாடா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்படியும் சோறுதீங்கன்னு மே 4ஆம் தேதி தெரியும் இல்லையா, உங்களெல்லாம் அடிக்கக்கூடிய நாள் வரும் இல்லையா. மே 4ஆம் தேதி நம்ம எங்கேயும் போக மாட்டோம், நம்ம சாக மாட்டோம், வீடியோ போட தானே செய்வோம். அப்போ தெரியும் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் எவ்வளவு, அவங்க எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன ஏதுன்னு தெரிஞ்சு போகும் இல்லையா. இப்படிதான் நீங்க ஒவ்வொரு தடவையும் இதற்கு முன்னாடி நடந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியை நீங்க அதை மக்களிடத்தில் கொண்டு செல்லாம அவர்களுடைய வளர்ச்சியை கொடுத்து மதிப்பிட்டு, வாக்கு சதவீதங்களையும் குறைத்து மதிப்பிட்டு செருப்படி வாங்கிட்டே இருந்தீங்க. கடைசி வரைக்கும் செருப்படி தான். ஏன்னா காசு 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 கொடுத்தா என்ன வேணாலும் செய்வீங்களாடா? காசு அப்ப நான் தரேன், வேற ஏதாவது வேலை செய்யறீங்களாடா? புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? அந்த வேலை செய்யறீங்களா? அவங்க கொடுத்த காசோட டபுளாட்டு நான் தரேன், அந்த வேலை செய்யறீங்களா? காசுன்னு ஏன்டா அலையிறீங்க? சரி, இப்போ நம்ம அதை விடுவோம், அவங்க பொழப்பு அதுதானே. அப்போ நாம் தமிழர் கட்சி நான் எதிர்பார்த்ததை விட இந்த தடவை முன்னேறி தான் போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊர்களில், எங்க ஊர்கள்லயும் நான் என்னால நம்பவே முடியல, நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு. இந்த தடவை சீமான் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடணும், நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ட்டு என்னால நம்ப கூட முடியல. அவங்கெல்லாம் மாறி இருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி பக்கம் மாறி இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களா இந்த விஜய் வந்ததுனால இப்போ விஜய்க்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ புரியுதா விஜய் யாரால இறக்கப்பட்டவர்னு உங்களுக்கு புரியுதா? இதுக்கு மேலேயுமா நம்ம சொல்லணும் விஜய் யாருக்காக வேலை செய்யறாரு அப்படின்ட்டு? புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் விஜய்க்கு பின்னால போறாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. அப்போ பிப்ரவரி 21ஆம் தேதி நம்ம மாநாடுல எவ்வளவு பெரிய புரட்சி உண்டு பண்ணமோ, அதே மாதிரி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பெரிய புரட்சியை உண்டு பண்ணணும். நீங்க இன்னும் திரட்டுங்க, இன்னும் 4 நாட்கள் இருக்குது. உங்களை சார்ந்தவர்களிடமும், உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள் எல்லாரிடத்தும் பேசுங்க. பேசி இன்னும் வாக்குகளை சேகரிங்க. குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு ஆள் 4 பேர் சேர்த்தாலே நம்ம எங்கேயோ போயிடலாம். அதனால தயவு செய்து இன்னும் முயற்சி பண்ணுங்க. 4 நாட்கள் இருக்குது, இன்னும் முயற்சி பண்ணி, நானும் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்றேன். நீங்களும் தயவு செய்து முயற்சி பண்ணி நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைப்பதுதான் நம்மளுடைய இலக்கு. சட்டமன்றத்துக்குள்ள அண்ணன் போகணும். இந்த காரைக்குடியில வேலையை தொடங்கிட்டாங்க, சிறப்பாட்டு போயிட்டு இருக்குது. சுத்தி சரௌண்டில் நாம் தமிழர் கட்சி தான் காரைக்குடியே சுத்தி வளைச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி தான் கொடி, அவர்களுடைய சின்னம், அவர்களுடைய அந்த பிரச்சாரம் தான் நடந்துட்டு இருக்குது.
கடுமையா வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதற்கான கண்டிப்பான பலன் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க. முன்னாடி மாதிரி கிடையாது. சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவர்கள் வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு அவங்களுக்கு நல்லா புரியுது. அண்ணன் சீமான் அவர்களுடைய உழைப்பை அவங்க நம்புறாங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய நேர்மை நம்புறாங்க. அதனால வந்து கண்டிப்பா மாற்றம் நடக்கும். இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல நாம் தமிழர் கட்சி எங்கேயோ போக தான் போகுது. ஒரு பெரிய புரட்சி நடக்கும். இருந்தாலும் நம்மளுடைய வேலையை வந்து இன்னும் கடுமையா செய்யும். அதனால தயவு செய்து இன்னும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு சேர்ப்பதற்காக இன்னும் நிறைய பேரை நீங்க தயவு செய்து சேருங்க. புரட்சியை உண்டு பண்ணணும். தமிழர்கள் நாம வந்து யாருன்னு காட்டணும். பிப்ரவரி 21 நம்ம காட்டணும். அது வந்து ஒரு சும்மா ட்ரெய்லர் மாதிரி தான். இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்ம தமிழர்னா யாரு, நம்ம எவனுக்கு அடிமை இல்லை அப்படிங்கிறத பத்தி காட்டணும். இணைந்திருங்கள். நம்ம மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.